எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம இன்னைக்கு இதை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்கேனா இப்போ டான் படத்தோடைய செகண்ட் ஷெட்யூலில் இருந்தார். அதே மாதிரி இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது மே எண்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதான் படக்குள்ள முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்படின்றத நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் மட்டும் கிடையாது, சன் பிக்சர்ஸ் அவங்க தயாரிக்கிற சூர்யா 40 மற்றும் சிஎன் 60 இந்த மாதிரியான பல படங்களுடைய ஷூட்டிங்கை இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கொரோனா தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே கூட மே மாதத்தில் ஃபுல்லாக லாக்டவுன் போடுகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த படங்களுடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது எப்படியும் தள்ளி போகும். இதில் சூர்யா 40 இந்த ஒரு படத்தை செப்டம்பரில் ரிலீஸ் பண்ண தான் படக்குள்ளே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி டான் படத்தையும் அதே நாளில் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்லாம் தள்ளி போகிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு படங்கள்லாம் மறுபடியும் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அஃபிஷியல் தகவல் கிடச்சிச்சு அப்படின்னா எங்களோட சேனல் அதுக்கான வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே டாக்டர் படத்தோடைய அப்டேட் எப்போ வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து டாக்டர் படம் மே 13 அன்றைக்கி வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி படக்குள்ளே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு அப்டேட்டும் வெளிவரல. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் டாக்டர் படம் எப்படியும் 13ஆம் தேதி வெளிவராது அப்படிங்கிறது தெரியும். அதனால் இந்த மே ஃபர்ஸ்ட் வீக் அப்படி இல்லைனா ரம்ஜானுக்கு முன்னாடியே இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற தகவலை படக்குள்ளே அஃபீஷியலாக வெளியிடுவாங்க. அதை வெளியிடும் போது இந்த ஒரு படத்தோடைய அடுத்த முடிவாக அவங்க என்ன எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் வெளியிட அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓடிடியா அல்லது மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணி தியேட்டரில் தான் வெளியிடுறாங்களா அப்படிங்கிறத படக்குழு கூடியில் வெளியிடுவாங்க. அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அது வரைக்கும் சில தகவல்கள்லாம் ரூமர்ஸாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அந்த ஒரு தகவலை நம்பாதீங்க. கூடியில் அஃபீஷியல் அப்டேட் வெளிவந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு வீடியோ எங்களோட சேனலே வரும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.